அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, எண்கணித விருப்பமுடையவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஓர் எண்ணை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று சொல்லுவார்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஆகவே எண்களும் எழுத்துக்களும் மிகவும் முக்கியமானது. அந்த விதத்திலே 1 to 9 வரை இருக்கக்கூடிய அந்த எண்களிலே ஒரு எண்ணாக விளங்கக்கூடிய 3 என்று சொல்லக்கூடிய எண்ணினுடைய பெருமையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 3 என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கு எந்த விதத்திலெல்லாம் பெருமைகள் இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த 3ஆம் எண்ணுக்குரிய பெருமைகளை சிலர் சொல்லுகிறேன். பொதுவாக இந்த உலகத்தை படைத்தவர்கள் கடவுள். அந்த கடவுளுக்கு படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று 3 பேர் இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆகவே கடவுள்களாக இந்த உலகத்திலே காட்சியளிப்பவர்கள் யார் என்று சொன்னால் 3 பேர் தான். ஆக 3 என்ற எண்கள் தான் அங்கே கடவுளுக்கு கூட வந்து அமைகிறது. அது மட்டுமல்ல, முற்காலத்திலே தமிழகத்தை ஆண்டார்கள் சேரன், சோழன், பாண்டியன். அவர்களுக்கு மூவேந்தர்கள் என்று பெயர். ஆக மூவேந்தர்களாக விளங்கக்கூடிய அவர்கள் அத்தனை பேரும் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 3 வேந்தர்கள் என்று மக்களாலே அழைக்கப்பட்டார்கள். சேரன், சோழன், பாண்டியன். ஆக 4 வேந்தர்கள் 5 வேந்தர்கள் என்று அழைக்கப்படவில்லை, 3 வேந்தர்கள் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ கனிகளை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான கனிகள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான கனிகள் இருக்கிறது, முக்கியமான கனிகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் அத்தனை கனிகளிலேயும் முக்கியமான 3 கனிகள் என்று தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவைதான் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். மா, பலா, வாழை என்று சொல்லுவார்கள். அந்த கனிகளை கூட 3ஐத்தான் தேர்வு செய்திருக்கிறார்களே தவிர மீதியெல்லாம் தேர்வு செய்யவில்லை. அடுத்து குலம் என்று சொல்லுவார்கள். குலம் என்று சொன்னால் 3 குலங்கள் தான். சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம். சூரியகுலத்து வந்த அரசர்களுடைய கதையை சொல்லுவது ராமாயணம். சந்திரகுலத்திலே வந்த அரசர்களுடைய கதையை சொல்லுவது மகாபாரதம். இப்படியெல்லாம் அக்னி குலத்திலே வந்துள்ள கதையை சொல்லுவது வேறு சில இலக்கியங்கள். ஆகவே அந்த குலங்கள் கூட சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம் என்று சொல்லி 3ஆகத்தான் பிரித்திருக்கிறார்கள். ஆக 3க்குத்தான் அங்கே மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய சில உபாதைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சில உணவுப் பொருள்கள் என்று சொல்லுகிற போது 3ஐத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, அதாவது சுக்குக்கு மிஞ்சின கஷாயம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு வெளியே கடவுள் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்று சொல்லுவார்கள். ஆக சுக்கு, மிளகு, திப்பிலி போன்றவைகளெல்லாம் இந்த உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியவைகள் என்று 3ஐ அங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். அதற்கடுத்து சுவைகள் எத்தனையோ இருந்தால் கூட, அறுசுவை என்று இருந்தால் கூட அதில் 3 சுவைதான் தினமும் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று புளி, இன்னொன்று உப்பு, இன்னொன்று காரம். ஆக புளி, உப்பு, காரம் இல்லாத ஒரு குழம்பையோ எதையோ மற்றதையோ பார்க்க முடியாது. அடுத்து முக்குலத்தோர் என்று சொல்லுவார்கள். முக்குலத்தோர் என்று சொன்னால் தேவர், மறவர், கள்ளர் என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் சேர்த்து முக்குலத்தோர் என்ற வார்த்தைகளை அழைப்பார்கள். அதடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதி, 3 ஜோதிகள் என்று சொல்லுவார். யார்? வள்ளலார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஆக அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால் அந்த 3 அருட்பெருஞ்சோதிகள், ஒன்று சூரியன், 2வது சந்திரன். சந்திரன் தேய்வரைகளையும் வளர்வலையும் சில நேரத்திலே வராத காலத்திலே அங்கே தனிப்பெருங்கருணையாக அங்கே நட்சத்திரங்கள் காணப்படும். அதைத்தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்று 3ஆக பிரித்திருக்கிறார்கள் அந்த ஜோதிகளை. அடுத்து தமிழ். தமிழ் என்ற சொல்லுக்கு, தமிழ் என்ற சொல்லிலேயே 3 எழுத்துக்கள் தான் இருக்கிறது. தா, மீ, ஏழ். தா என்பது வல்லினம், மீ என்பது
மெல்லினம் ரா என்பது இடையினம். அதாவது கச்சட தப்பற கஞ்சன நமன எரல வழலை என்று சொல்லுவார்கள். ஆக அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று அழைக்கிற போது கூட அந்த மூன்றாகத்தான் தமிழை பிரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழை பிரிக்கிற போது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லி அங்கேயும் மூன்றாகத்தான் பிரித்திருக்கிறார்கள். அடுத்து இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுவார்கள்? மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாள உலகம் என்று சொல்லுவார்கள். அங்கேயும் 3 உலகங்களைத்தான் பிரித்திருக்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய படைகளை பற்றி சொல்லுகிற போது தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை என்று சொல்லி 3 படைகள் தானே தவிர அதற்கு வேறு படைகள் கிடையாது. ஆக அந்த படைகளையும் 3ஆகத்தான் பிரித்திருக்கிறார்கள். அதையடுத்து உடம்பிலே இருக்கக்கூடிய நாடிகள், நாடி சாஸ்திரம் தெரிந்தவர்கள் கையை பிடித்து நாடி பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற போது 3 வகையான நாடிகள் தான் இருக்கிறது. கபம் நாடி, பாதம் நாடி, பித்த நாடி. ஆக இந்த 3 நாடிகள் தான் பிரித்திருக்கிறார்கள். அடுத்து சூலம், சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய அந்த சூலத்திலே 3 தலைகள் தான் இருக்கும். அதுக்கு முத்தலை சூலம் என்று பெயர். அதே நேரத்தில் ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டால் 12 ராசிகள் இருக்கிறது. அந்த 12 ராசிகளை 3 வகையான ராசிகளாக பிரித்திருக்கிறார்கள். சரராசி, ஸ்திரராசி, உயராசி என்று 3ஆகத்தான் பிரித்தார்கள். அடுத்து 900 பாடல்கள் கொண்ட 3 தொகுப்பு நூல்களை 900 என்ற பெயரிலே சங்க காலத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதடுத்து கணங்கள் என்று சொல்லுவார்கள். கணங்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லுவது. தேவகணம், மனிதகணம், ராட்சசகணம் என்று சொல்லுவார்கள். ஆக அங்கேயும் கணங்களை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதடுத்து குணங்களை பற்றி சொல்லுகிற போது சத்தோகுணம், தமோகுணம், ரஜோகுணம் என்று அங்கே 3 குணங்களாக பிரித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கிறது. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த திருமணத்திலே முக்கியமான ஒரு பொருள் எது என்று சொன்னால் தாலி கட்டுவது. அந்த தாலியை கட்டி முடிச்சுக்களை போடுகிற போது ஒரு 4 முடிச்சோ 5 முடிச்சோ போடுவதில்லை, 1 முடிச்சோ 2 முடிச்சோ போடுவதில்லை, சரியாக 3 முடிச்சு தான் போட சொல்லியிருக்கிறார்கள் சங்க காலத்திலிருந்து, ஆதி காலத்திலிருந்து. ஆகவே 3 முடிச்சுகள் தான். அங்கேயும் 3க்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் சாப்பிடுகிறோமே சாப்பாடு, அந்த சாப்பாட்டை பற்றி சொல்லுகிற போது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று சொல்லி 3ஆகத்தான் அங்கே பிரித்திருக்கிறார்கள். அடுத்து அரசன் ஆட்சி செய்து கொண்டிருப்பான் அந்த காலத்திலே. அப்போது கேட்கிற போது மாதம் எத்தனை மாறி பெய்தது என்று கேட்க மாட்டான், மாதம் மும்மாறி பெய்ததா என்று சொல்லுவான். அந்த நேரத்துக்கு ஒரு மழை, நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கு ஒரு மழை, கற்புடைய பெண்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு பத்தினி தெய்வங்களுக்கு ஒரு மழை என்று சொல்லி மும்மாறி என்று சொல்லுவார்கள். ஆக அந்த 3 மாறி அந்த காலத்திலே பெய்ததா என்று கேட்பார்கள். அங்கேயும் 3க்குத்தான் முதலிடம் கொடுத்தார்கள். அங்கே தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை இல்லாத காரணம் இருந்தது. அதனாலே அவர் கோசலையை மணந்தார், பிறகு கைகையை மணந்தார், பிறகு சுமித்திரையை மணந்தார். 3 மனைவிகளோடு நிறுத்தி கொண்டார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாரதி பாடுகிற போது, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, அவன் பாடுகிற போது சொல்லுவான், எத்தனையோ புலவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மேதைகள் இருக்கிறார்கள். அந்த மேதைகளிலெல்லாம் நான் முக்கியமாக தேர்ந்தெடுத்தது 3 மேதைகளைத்தான் என்று சொல்லுவார். அதாவது கம்பனை, வள்ளுவனை, இளங்கோவை சிறந்த புலவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் எங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுவார். அங்கேயும் அவர் 3ஐத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்து 3 வகையான குற்றங்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். காமம், வெகுளி, மயக்கம், இவை 3 நாமம் கடக்கிடும் நோயினார். அங்கேயும் 3 விதமான அந்த குற்றங்களை சொல்லுகிறார். அந்தணர்களெல்லாம், பிராமணர்களெல்லாம் நூல் அணிகிற போது முப்புறு நூல் என்று சொல்லுவார்கள், 3 புரியுடைய நூல்களை அணிவார்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்து தமிழிலே இருக்கக்கூடிய இனங்கள் 3 இனங்கள், வல்லினம், மெல்லினம், இடையினம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கச்சட தப்பற வல்லினம், கஞ்சன நமன மெல்லினம், எரளவள இடையினம். இப்படி 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அடுத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தேவியர்கள், 30 தேவியர்கள் என்று சொல்லுவார்கள். கலைமகள், அலைமகள், மலைமகள். கலைமகள் என்றால் சரஸ்வதி,
அலைமகள் என்றால் லட்சுமி, மலைமகள் என்றால் பார்வதி ஆகிய அங்கேயும் முப்பெரும் தேவியரைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து திருவள்ளுவர் சொல்லுகிற போது ஒரு மன்னனுக்கு எத்தனை அம்சங்கள் இருக்கவனோ லட்சியங்கள் இருக்கிறதோ இல்லையோ 3 லட்சியங்கள் மட்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை. ஆக தூங்காமைன்னா காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய செயல்கள், அடுத்து நல்ல கல்வி அறிவாற்றல், நல்ல துணிவுடைமை. இந்த 3 பண்புகளும் ஒரு அரசனுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று அங்கே அந்த 3ஐத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஒரு சில நேரங்களிலே சில வங்கியிலோ மற்ற இடங்களிலோ வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் நீண்ட நேரம் மீட்கப்படாமல் இருந்தால் அந்த பொருள்களை ஏலம் போடுவார்கள். அப்படி ஏலம் போட்டு கேட்க வருபவர்களெல்லாம் எதிரில் வந்திருக்கிற போது ஒவ்வொருவராக ஒருவர் ஏலம் கேட்டு கொண்டிருப்பார்கள். கடைசியாக ஏலம் கேட்டவர் அதற்கடுத்து யாரும் ஏலம் கேட்கவில்லை என்று சொன்னால் ஏலம் 1 தரம், ஏலம் 2 தரம், ஏலம் 3 தரம் என்று சொல்லி அந்த ஏலத்தை முடிப்பார்கள். அங்கேயும் 3ஐத்தான் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்து அந்த காலத்திலே சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லக்கூடிய 3 வேந்தர்கள் ஆண்டார்கள் என்று சொன்னேன். அந்த சேரனுக்கு வில்கொடி, சோழனுக்கு புலிக்கொடி, அந்த பாண்டியனுக்கு மீன்கொடி. ஆக 3 கொடிகள் தான் அந்த காலத்திலே மிகவும் பிரபலமாக இருந்தது. அடுத்து திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இருக்கிறதே 1330 குறட்கள் எழுதியிருக்கிறார். அதை 3 பாலாக பிரித்திருக்கிறார். ஒன்று அறத்துப்பால், இன்னொன்று பொருட்பால், இன்னொன்று காமத்துப்பால். ஆக அதிலேயும் 3 பால்களைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து முக்கண் மூர்த்தி என்று சொல்வார்கள். 3 கண்களை உடைய மூர்த்தி யார் என்று சொன்னால் 2 கண்கள் இருக்கிடத்தில் இருக்கிறது, நெற்றியிலே ஒரு கண் இருக்கிறது, அவர்தான் முக்கண் மூர்த்தி. முக்கண் மூர்த்தி என்றால் சிவபெருமானை குறிக்கும். அடுத்து மனிதர்களிலே 3 பிரிவுகள் இருக்கிறது. 3 பிரிவுகளா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், ஆண்களாக இருக்கிறார்கள், பெண்களாக இருக்கிறார்கள், அலிகளாக இருக்கிறார்கள். ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அலிஜாதி என்று சொல்லுவார்கள். ஆகவே ஜாதியாக 3 ஜாதியாக இருக்கிறார்கள், பிரிவுகளாக இருக்கிறார். அதை 3ஆகத்தான் போட்டிருக்கிறார்கள். அடுத்து உலகத்திலே எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ மரங்களிலிருந்து எத்தனையோ இலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் 3 இலைகளைத்தான் மிகச்சிறந்த இலையாக தேர்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தால் 3 நாட்களிலே அவன் போய்விட வேண்டும். அந்த 3 நாட்களுக்கு மேலேயும் இருந்தால் அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது என்பதற்காக ஒரு வழக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முதல் நாளே விருந்தாளிக்கு வாழை இலையிலே போடுவார்கள், 2வது நாளே கையிலே தைத்த இலையினாலே போடுவார்கள், 3வது நாள் இன்னும் இவன் இருக்கிறானே என்று சொல்லி கையிலேயே பிசைந்து உருண்டையாக போடுவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே வாழை இலை, கையில் இலை, கை இலை என்று சொல்லி 3 இலைகளை அந்த காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்து காலம் என்று சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நேற்று என்பது இறந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். ஆக அந்த காலத்தை கூட 3ஆகத்தான் பிரித்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் அந்த காப்பியத்தை நான் எழுதுகிறேன், ஏன் எழுதுகிறேன் தெரியுமா என்று சொல்லி ஒரு 3 காரணத்திற்காகத்தான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அவர் எத்தனையோ காரணங்களை சொல்லலாம், ஆனால் 3 காரணத்தை தான் சொல்கிறார். அரசியல் படைத்தோருக்கு அரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று அங்கே 3 காரணங்களை சொல்லிதான் அந்த இலக்கியத்தை அங்கே எழுதுகிறார், காப்பியத்தை அங்கே எழுதுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய அரசியல் தலைவர் அல்லது வேறு நாட்டிலே இருந்து மிகப்பெரிய பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்களெல்லாம் அதிபர்கள் வருகிற போது அப்பொழுது மற்ற நாட்டிலே அவர்கள் எந்த நாட்டிற்கு வருகிறார்களோ அந்த நாட்டிலே பாதுகாப்பு கொடுப்பார்கள். பாதுகாப்பு கொடுக்கிற போது 3 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்வார்கள். அங்கேயும் 3 அடுக்கு பாதுகாப்பு தான் வருகிறது. அதையடுத்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தி 3 எழுத்து, முதல் கவர்னர் ஜெனரலாக தமிழகத்திலே இருந்த ராஜாஜி 3 எழுத்து, தமிழக முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த அண்ணா 3 எழுத்து, ஊமை கவிஞர் சுரதா 3 எழுத்து, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி 3 எழுத்து, 8வது வள்ளல் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர் 3 எழுத்து, தமிழ் என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்து, பண்பு 3 எழுத்து, தானம் 3 எழுத்து, அறம் 3 எழுத்து, உடல் 3 எழுத்து, உயிர் 3 எழுத்து, பெரும் கடவுளாக விளங்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்பவர்களே அவர்களும் அயன் விஷ்ணு சிவன் என்று 3 எழுத்துக்களால் தான் அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஓம் என்பது பிரணவ மந்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்திலே
ஆ உ இம் என்று சொல்லக்கூடிய 3 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஓம் என்று சொல்லக்கூடிய எழுத்து. ஆக இந்த 3 எழுத்துக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாராக விளங்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிறார் ஒரு பாட்டிலே, 336 உறைந்தும் ஐந்தும் ஐந்துமாய் 3 மூர்த்தியாகி 3 3 3 3மாய் தோன்று சோதி 3மாய் துளக்கமில் விளக்கமாய் என்று நாவி உள்புகுந்ததென்குலோ எம்மீசனே. ஆக அந்த 3 என்ற எழுத்துக்கு எண்ணுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து இந்த பாடலில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொருடத்திலே சொல்லுகிற போதும் சொல்லுகிறார், 1 2 சேர்ந்தால் 3 அல்லவா, அந்த 3 என்ற சொல்லுக்கு பதிலாக 1 2 என்று சொல்லுகிறார். 1 2 மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் 1 2 காலமாகி வேலை ஞாலமாயினாய் 1 2 தீயுமாகி யாயனாயமாயனே 1 2 கண்ணினானும் உன்னை ஏற்ற வல்லனோ. ஆகவே அந்த 1 2 1 2 என்று சொல்லி அந்த 3க்கு தான் அங்கே மரியாதை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 3 எழுத்து மந்திரம் என்பது மிகச்சிறந்த மந்திரம். ராமன் என்று சொல்லக்கூடிய சொல்லிலே 3 எழுத்து இருக்கிறது. அந்த ராமநாமத்திற்கு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே என்று கம்பர் சொல்லுவார். அது மட்டுமல்ல, வாலியினுடைய மார்பிலே ராமபிரானுடைய அம்பு போய் தைக்கும். வாலியினுடைய மார்பை எந்த ஆயத்தினாலையும் யாராலையும் துளைக்க முடியாது, அப்படிப்பட்ட வரம் வாங்கி வச்சிருந்தான். ஆனால் வாழைப்பழத்திலே ஊசி நுழைவதைப் போல அந்த ராமனுடைய அம்பானது நுழைகிறது. உடனே உடம்பிலே இருந்து உயிர் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த அம்பை விட்டவன் யார் என்றாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பார்க்கிறான். 2 கைகளாலே 2 கால்களாலே வாளாலே பிடித்து இழுக்கிறான். அப்படி இழுக்கிற போது அவனுக்கு அந்த 3 எழுத்து மந்திரம் தெரிகிறது என்று அங்கே கம்பர் சொல்லுகிறார். மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்க நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தனை ராமன் என்னும் செம்மை நேர் மாமந்தன்னை கண்களால் தெரிய கண்டான். அந்த ராமன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்து தான் பார்த்தான்றார். அது மட்டுமல்ல, அந்த விஷ்ணுனுடைய பெயரை சொல்லி அந்த விஷ்ணுவை வணங்கி 3 எழுத்துக்குரிய விஷ்ணுவை வணங்கி தன்னுடைய பாவ மூட்டைகளையெல்லாம் கரைத்து கொண்டு வைகுந்தத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான் அந்த கத்திரபந்து என்று சொல்லக்கூடியவன் என்று சொல்லி தொண்டர்டி பொடியாழ்வார் தன்னுடைய பாடலிலே கூடுவார். மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திர பந்தும் ஒன்றோ பராங்கதியை கண்டு கொண்டான். இத்தனை அடியனார்க்கு இறங்கும் நம் அரங்கன்னாய பித்தனை பெற்றும் முந்தோ பிறவிகள் பணங்குமாறே. ஆக அந்த 3 எழுத்து மந்திரத்தை சொல்லி, அந்த ராமன் என்கிற மந்திரத்தை சொல்லி, அந்த விஷ்ணுனுடைய மந்திரத்தை சொல்லி அவன் பாவங்களை எல்லாம் தொலைத்து பரமபரம் அடைந்தான் என்று சொல்கிறான்னு சொன்னால் அந்த 3 எழுத்துக்கு அவ்வளோ பெரிய பெருமை உண்டு. தமிழகத்தை ஆண்ட அண்ணா, பேரறிஞர் அண்ணா, அவரை தென்னாட்டு காந்தி என்பார்கள், தென்னாட்டு இங்கர்சார் என்பார்கள், காஞ்சி கரிபால்டி என்பார்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா மறைந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாடினார். பாடுகிற போது என்ன பாடுகிறார் இறங்கற்பா. 3 எழுத்திற்கு ஒரு பெருமை உண்டு. தமிழன் வாழ்ந்த வாழ்வுக்கு 3 எழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து, அன்பார்ந்தோர் இடையில் எழும் காதலுக்கு 3 எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் அழைத்துச் செல்லும் அமைதிமிகு அண்ணா 3 எழுத்து என்று சொல்லி இந்த 3 எழுத்துடைய பெருமையை சொல்லுவார். ஆகவே 3 எழுத்திற்கு அப்படிப்பட்ட பெருமைகளெல்லாம் உண்டு என்பதை நான் இந்த பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறேன். கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே அடியனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.